கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இன்றைய தலைப்பாக நான் தெரிந்து கொண்டது பலவீன பாண்டம். நாம் எல்லாரும் பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் பெண்கள் தான் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தால் வேதத்திலே வாசித்து பார்த்தால் எல்லாருமே பலவீனர்கள் தான். 2 சாமுவேல் 3:39 தாவீது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன் என்று சொல்கிறான். அவ்வளவு பெரிய சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவா இருந்த தாவீது தன்னை நான் இன்னும் பலவீனன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீர தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்களே. மற்றவர்கள் பவுலை பற்றி அவன் பலவீனனாய் இருக்கிறான், சரீர தோற்றம் பலவீனம் என்று சொல்கிறார்கள். பவுல் தன்னை பற்றி என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே என் பலவீனம் என்று சொல்கிறார். என்னுடைய பலவீனங்களில் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று என் பலவீனம் என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் பெண்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே பலவீனவர்கள் தான். ராஜாவா இருந்தாலும் சரி, பவுல் அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். அப்படியானால் பலம் என்றால் என்ன? நாம் எப்படி நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்? பலம் என்றால் என்ன? வேதத்தின் அடிப்படையிலே நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இருதயத்திலே கவலை வரும் பொழுது நாம் ஒடுக்கப்படுகிறோம், நம்முடைய பலன் குறைந்து போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் மேல் நம்முடைய கவலைகளை வைத்துவிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். இரண்டாவதாக நம்முடைய பலன் என்ன என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று வாசிக்கிறோம். அவருடைய நாமம் பலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே பலன் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அநேக நாமம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீர் என்னை காண்கிறவர் என்று சொல்லி அவருடைய நாமத்திலே நாம் பலன் கொள்ள முடியும். நாம் வியாதிப்படும் பொழுது நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற அவருடைய நாமத்தின் மேல் நாம் பலன் கொள்ள முடியும். நாம் எங்கே செல்வோம், எங்கே போவோம் என்று நாம் திகைக்கும் பொழுது அடைக்கலமா இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் அவருக்குள்ளாக பலன் கொள்ள முடியும். இப்படியாக கர்த்தருடைய நாமம் நமக்கு பெரிய பலமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அநேக நேரங்களிலே நாம் நம்பிக்கையேற்றிடாதபடி நாம் நம்புவதற்கு ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அமைதியோடு இருப்போமானால் அதுதான் நம்முடைய பலன். நாம் பதட்டப்படாதபடி, நீதிமான் பதறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பதட்டப்படாதபடிக்கு அமைதியாக இருப்பது அது நம்முடைய பலன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய எது பலன்? 3 காரியங்களை நாம் சொன்னோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் பலன் என்று பார்த்தோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எப்படி இந்த பலனை நாம் புதுப்பித்துக் கொள்வது? ஏசாயா 40:31 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய பலன்
புதுப்பிக்கப்படுகிறது, புது பலன் அடைகிறோம். நாம் சோர்ந்து போகிற நேரங்களிலே, நாம் தளர்ந்து போகிற நேரங்களிலே கர்த்தருக்கு காத்திருந்து நாம் புது பலன் அடைய முடியும். எனவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். மற்றும் 2 கொரிந்தியர் 12:9-10 நாம் பவுலப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கே பவுல் பலவீனப்படும் பொழுது கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அப்பொழுது அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பலன் புதுப்பிக்கப்படுகிறது, பலவீனத்திலே பலன் கொள்ள முடிகிறது. எனவே இந்த 2 காரியங்களினாலும் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருப்பதன் மூலமாக, அவருடைய கிருபையை பற்றி கொள்வதன் மூலமாக. நாம் அப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பலப்படுத்தும் பொழுது, பிலிப்பியர் 4:13 பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் பலமுள்ளவர்களாக ஜீவிப்போம். இனிமேலும் நான் பலவீனன், என்னால என்ன செய்யக்கூடும் என்று சொல்லாதபடிக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து பலமுள்ளவர்களாய் ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.